Emotions are like this balloon. First, when you feel hurt or angry, you blow it up. ஆனால் நீங்கள் அதை ரிலீஸ் பண்ண மாட்டீங்க இல்லை. ஸோ என்னோட கேரக்டர் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எனக்கு கோவமோ இல்லை ஹர்ட்டோ இதாகும்போது I keep blowing the balloon. Yes, I keep suppressing my emotions like this. And one fine day suddenly இது accumulate ஆக இந்த பெலூன் எப்படி வெடிஞ்சிடுமோ அதே மாதிரி நானும் என்னோட எமோஷன்ஸ் accumulate ஆக வெடிச்சிருவேன். அந்த நேரத்தில் இட் லுக்ஸ் வெரி அக்லி. ஆனால் அது accumulate ஆகிறதுக்கு முன்னாடியே இது நம்ம ரிலீஸ் பண்ணி விட்டோன்னா அந்த பெலூன் வெடியாது. ஒரு என்ன சொல்கிறது, எந்த ஒரு நெகட்டிவிட்டியோ எந்த ஒரு நெகட்டிவ்னஸும் நடக்காது அந்த நேரத்தில். அதே மாதிரி தான் நம்மளோட பர்சனல் லைஃப்லையும் நம்மளோட எமோஷன்ஸை நம்ம அக்யூமுலேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். இப்போ கரெக்டாக சொல்லிட்டேன், அக்யூமுலேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ அப்படி நம்ம பண்ணும்போது ஒரு நேரத்தில் நம்ம பட்டுன்னு வெடிவோம்ல, அது வெடியும் போது நம்ம ரொம்ப நெகட்டிவான வேர்ட்ஸை யூஸ் பண்ணுவோம், ஹார்ஷான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். சுற்றி இருக்கிறவங்கள அப்படியே இன்டென்ஷனலி அன்இன்டென்ஷனலி நம்ம ஹர்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஸோ அதுக்கு முன்னாடியே நம்மளோட எமோஷன்ஸை நம்ம ரிலீஸ் பண்ணிடணும். எப்படி அதுக்குன்னு அப்போவே நம்ம போய் கத்திட்டு வரோம் அப்படி இல்லை. ஃபர்ஸ்ட் we need to release our emotions to God the Father. நம்ம ஏசப்பா கிட்ட, காட் கிட்ட நம்மளோட எமோஷன்ஸை நம்ம ரிலீஸ் பண்ணும்போது அப்படியே நீங்கள் ராவாக போய் அப்படியே அன்ஃபில்டர்டாக நீங்கள் போய் சொல்லும்போது ஆவியான தேவன் அந்த இடத்துல என்ன பண்ணுவார், அவர் உங்களை ஃபர்ஸ்ட் காமாக்குவார். நோ அவர் நம்மளுக்கு சில காரியங்களை புரிய வைப்பார். ஸோ அப்படி ஆவியான தேவன் நம்மளை வழி நடத்தும் போது நம்ம கொஞ்சம் காம் ஆகிடுவோம். அந்த இடத்துல ஜபத்தில் இல்லை, நம்ம ஜபத்தில் பண்ணுவோம். காம் ஆகிட்ட அப்புறம் எந்த காரியம் உங்களை ஹர்ட் பண்ணியிருக்கு, எந்த இடத்துல நீங்கள் ட்ரிகர் ஆனீங்கன்றதை அந்த ஆப்போசிட் பர்சன் கிட்ட நீங்கள் சொல்கிற விதம் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஓகே, சில நேரத்தில் கட் அண்ட் ஸ்ட்ரைட்டாக அப்படியே சொல்லலாம். அந்த கோவம், அந்த ஹார்ஷ் வேர்ட்ஸ் ஒரு நேரத்தில் போய் பட்டன் வெடிக்கிறத தாண்டி நம்ம ஜபத்தில் ஃபர்ஸ்ட் நம்மளை டீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை நம்ம கொண்டு போகணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ ஈவன் டுடே ஐ ப்ரே ஃபார் ஈச் ஒன் ஆஃப் யூ தட் யூ வில் பி ஏபிள் டு டேக் யுவர் எமோஷன்ஸ் டு த லார்ட். ஓகே, ஆண்டவர்கிட்ட உங்களோட எமோஷன்ஸை நீங்கள் கொண்டு போங்க. ஏன்னா இது என்னோட ஒரு பெரிய மைனஸ் கண்டிப்பாகவே. ஸோ பட் ரீசன்ட்லி என்னை ஆவியான தேவன் ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எனக்கு என்னோட எமோஷன்ஸ் ஸ்டார்டிங்லேயே ஒரு மாதிரி ட்ரிகர் ஆகும்போது ஐ கோ ப்ரேயர் அண்ட் ஐ ஷேர் இட் வித் த பர்சன் தட் ஐ ட்ரஸ்ட், எஸ்பெஷலி மை ஹஸ்பண்ட். ஸோ நான் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணும்போது ஐ ஃபீல் ஃப்ரீ. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு டேக் இட் டு த லார்ட் அண்ட் தென் உங்களுக்கு ட்ரஸ்ட் பண்ணக்கூடிய ஆள் யாராக இருந்தால் அவங்கக்கிட்ட சொல்லுங்கள். இல்லைனா நோ, ஜஸ்ட் டேக் இட் டு த லார்ட், தட்ஸ் இனஃப். ஓகே, லெட் இஸ் ஆல் ப்ரே, லெட் இஸ் ஆல் லேர்ன் to release our emotions in the right way, not in the way and the burst ஆகுற வேலாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஓகே, let's all pray. Jesus, we thank you for this day. ஆண்டவரே, இப்பொழுது கூட ராஜா நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் எமோஷனலி எவ்வளோ வீக்ன்றது உங்களுக்கு மாத்திரமே தெரியும் தகப்பனே. ஆனால் இந்த எமோஷன்ஸை நாங்கள் ஸ்ட்ராங்காக நீங்கள் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. ரைட் ஆட்டிடியூடில் இதை டீல் பண்ண எங்களுக்கு உதவி செய்யுங்க. லார்ட், you are the controller of our lives, not our emotions. In Jesus' name we pray. Amen. Amen. God bless you. Have a great day.